சுமையை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். Come to me, all you that are weary and are carrying heavy burdens, I will give you rest. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளின் அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, as long as people wander away from the innermost depth of the soul where God dwells, they can never find rest. For there is nothing else that can satisfy them. All things find rest in their own proper state. The stone lies on the ground, the fire rises into the air, and the human soul is drawn to God. John Travler. கடவுள் குடிகொண்டிருக்கும் ஆன்மாவின் உள் மனத்திலிருந்து அலைந்து திரியும் மனிதர்கள் எந்த நாளிலும் அமைதி காண முடிவதில்லை. ஏனெனில் வேறெதுவும் அவர்களுக்கு திருப்தி அளிக்க முடியாது. கல்லை மேல் நோக்கி எறியும் போது அது பூமியைத்தான் நாடும். நெருப்பு எரியும் போது காற்றை நோக்கித்தான் செல்லும். அதுபோல மனித ஆன்மா கடவுளை நோக்கித்தான் ஈர்க்கப்படும். எனவேதான் புனித அகுஸ்தினாருடைய அருமையான வார்த்தைகள், இறைவா, உம்மில் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை. Our soul finds rest until it rests in you. சிலுவையிலே நாம் எழுதி வைத்திருக்கிற அந்த எழுத்துக்கள் என்ன? RIP, ரெக்வெஸ்காத் இன் பாச்சே, ரெஸ்ட் இன் பீஸ், ஆண்டவரில் இளைப்பாறு, அமைதி கொள்க. ஆக நம்முடைய மனங்கள் பல வகையில ஒவ்வொரு நாளும் அக்களிக்கப்படுகின்றோம், அலைகழிக்கப்படுகின்றோம், இங்கும் அங்குமாக பாய்ந்து கொண்டு இருக்கிறது. பல வகையான சூழ்நிலைகளினால், பல வகையான சந்தர்ப்ப வசத்தினால் நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் இவைகளின் வழியாக அலைகழிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற நாம் அந்த இறைவனுடைய சங்கமத்தில்தான் முழுமையான அமைதியை காண முடியும். கண்ணீர், அதுவே இயேசுவின் இதயத்தை துளைத்த கண்ணக்கோல் ஆனது. இதோ தேவ இறுக்கங்கள் தளர்ந்து போன ஜீவ ஆத்மாவாய் சீலன்
என்று இயேசு மாக்காவியம் கூறுகிறது. ஆகவே யாரெல்லாம் இயேசுவை நாடி தேடி வந்தவர்கள் அந்த விசுவாசத்தினுடைய முழுமையாலோ அல்லது அவரிடம் வந்து கண்ணீரோடு வேண்டியவர்கள் தாங்கள் வேண்டியவைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். Carry everything to God in prayer. All to Jesus I surrender. இது ஒரு அருமையான ஆங்கில பாடலிலே அனைத்தையும் ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர், என் ஜெபத்தில் அனைத்தையும் கடவுளிடம், உன் ஜெபத்தில் அனைத்தையும் கடவுளிடம் ஒப்படைத்து விடு, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆக நமக்கு துணையாக இருக்கக்கூடிய, நம்மை தாங்கி செல்லக்கூடிய இறைவன் நம்மை வழிநடத்துகிறார், கரம் பிடித்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார், நம்மை தாங்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். எனவே நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய எல்லா விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவர் பால் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது சின்ன சிறு மட்டுமல்ல, பெரும் சுமைகளை கூட ஆண்டவரிடம் சமர்ப்பித்தால் அதை அவர் தாங்கி வழி நடத்துவார். பல சமயங்களிலே நாம் சாதாரணமாக மனித அளவிலே ஒரு முடிவை தேடுவோம். கடந்த வாரத்தில் நான் பயணம் செய்த பொழுது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. காரிலே பெட்ரோல் தீர்ந்து விட்டது. பெட்ரோல் போடலாம் என்றால் அடுத்த பக்கத்தில் பெட்ரோல் இருக்கிறது. சரி, இந்த பக்கம் போற பக்கமே பெட்ரோல் இருந்தால் போட்டுக்கொள்ளலாம் என்று தாண்டி வந்துவிட்டோம். இறுதி நிலைக்கு வந்தாயிற்று. பிறகு நான் அங்கு இருக்கக்கூடிய என்னுடைய உடன் படித்த சகோதர குருவை பார்க்க செல்ல வேண்டும். அது மெயின் ரோட்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சொல்றாரு. அதை போய் பார்த்துட்டு திருப்பி பெட்ரோல் போட்டா கார் வழியில நின்று போயிடும். பெரிய தொல்லை. ஒன்று பெட்ரோல் போட்டுட்டு திருப்பி போலான்னு சொன்னா நடுவில் ஒரு டோல்கேட் ஒன்று இருக்கு. அப்ப போகணும் வரணும்னா 2 தடவை டோல் கட்டணும். என்ன செய்யலாம்? வழக்கமாக இருந்தால் சரி, இந்த ப்ரோக்ராம் கேன்சல், நேராக போவோம், பெட்ரோல் போட்டுட்டு போயிட்டே இருப்போம் என்று நினைப்பது உண்டு. இந்த சமயத்தில் நான் என்ன செய்தேன், சரி பரவாயில்லை, என்ன வேணாலும் பார்த்து கொள்வோம். அப்படியே பெட்ரோல் தேவை என்றால் நண்பனுடைய இடத்திலே தங்கி பெட்ரோலை ஏற்பாடு செய்து கொண்டு பிறகு பயணத்தை தொடரலாமே என்று துணிந்து செல்ல சொன்னேன். அவரை போய் 2 தடவை, அதில் வேற 2 பேரை வழி தவறிட்டோம். எந்த ரோட்டில் போகணுமோ அந்த ரோட்டில் போகாமல் வேற ரோட்டில் போய் அது ஒரு வீணாக பெட்ரோல் செலவு. திருப்பி வந்து கடைசியாக அந்த இடத்தை அடைஞ்சது. முதல் கேள்வி, பெட்ரோல் இருக்குதா, ஏதாவது ஏற்பாடு செய்ய முடியுமா? அவர் யோசிச்சாரு. அவசியமே இருக்காது. ரொம்ப தெளிவாக சொன்னார். என்ன விஷயம்? நீங்கள் அந்த டோல்கேட்டை தாண்டி வந்துட்டீங்க, இங்கேருந்து வேற வழி இருக்கு, இந்த வழியில் போனீங்கன்னா இன்னொரு 5 கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க் வரும், நீங்கள் போட்டுட்டு போகலாம். இறைவனுக்கு நன்றி. தீர்வை ஆண்டவர் எப்படி வேண்டுமானாலும் கொடுப்பார். இப்படித்தான் இருக்கணும் என்று நீ மண்டையை உடைத்து கொள்ளாதே. தீர்வுகளை கொடுப்பவர் இறைவன். ஏதாவது ஒரு வகையில தீர்வை கொடுப்பார். கடந்த வாரங்களிலே அந்த தண்ணீர் கப்பலில் நுழைந்த பொழுது கேப்டன் ஜெபித்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னேன். ஒரு மீன் வந்து அந்த கப்பலின் ஓட்டையில மாட்டிக்கொண்டது என்று சொன்னேன். அதை செவிமடுத்த ஏராளமான தொலைக்காட்சி நேயர்கள் அதை பெரிதும் விரும்பினார்கள். ஆண்டவருடைய செயல்பாடுகள் பல வகைகளிலே நம்மை வழிநடத்தும், தீர்மானிக்கும், தீர்க்கமான தீர்வுகளை தரும். ஆகவே நாம் மண்டையை போட்டு உடைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. இவைகளை எல்லாம் மிக மிக சுலபமாக ஆண்டவர் தருவார். இன்னொன்று கூட இப்பொழுது ஞாபகம் வருகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் பிரான்சுக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது நான் கிராமத்தில் இருந்தேன். ஆகவே பிரான்சிலிருந்து என்னுடைய
மைத்துனர் அந்த எபர்ஷ்மா அனுப்பணும். அதுக்காக காத்து கொண்டு இருந்தேன். இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மேனில் காத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் அந்த பெரிய கிராமத்துக்கு வந்து போஸ்ட் வந்திருந்தது. அதை வாங்கி கொண்டு பாண்டிச்சேரிக்கு வந்தேன். அப்போ அருள் தந்தை துசேன் அவர்கள் கப்ஸ் கோயிலில் பங்குசாமியார் அவர்கிட்ட போய் கொடுத்து என் பாஸ்போர்ட்டெல்லாம் கொடுத்து விசா வாங்கி கொடுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். அந்த ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போனார் கான்சுலேட்டுக்கு. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. நான் அவரோட போயிருந்தேன். என்னை பற்றி கவலையே பட்டுக்கலாம். அவங்க பாட்டு ஃப்ரெஞ்சிலே பேசிக்கிட்டே போனாங்க. நேராக போய் அவங்க ஆஃபீஸில் உட்காந்தாங்க. ஒரு மணி அடித்தார். ஒருத்தர் வந்தார், விசா அப்படின்னாரு. அவர் போனார், விசா குத்தி கொண்டாந்து கொடுத்தாரு. நான் அந்த பேப்பரெல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருக்கிறேன். எபர்ஷ்மா பேப்பரு, அந்த பேப்பர், இந்த பேப்பர். அவர் மேஜையில் தள்ளுறேன். அவர் அப்படியே தள்ளிட்டார். அதெல்லாம் சரி, ஓகே, சாதாரண நடைமுறை அவைகள் தான். ஆனால் வல்லமையான ஒரு மனிதர் சிபாரிசு செய்யும்போது அதைத்தான் நாம் சிபாரிசு என்கின்றோம். வல்லமையான மனிதனுடைய சிபாரிசு ஏற்கப்படும் பொழுது சாதாரண நடைமுறைகளை விட நம்முடைய காரியங்கள் தீர்மானிக்கப்படும். இந்த புனிதர்களுடைய சிபாரிசை நாம் தேடுகிறோம். தேவதாயினுடைய சிபாரிசை தேடுகிறோம். ஏன்? சாதாரணமாக அல்ல, இது இன்னும் அசாதாரணமாக இவைகள் நமக்கு சேர்த்து கூட்டி கொடுக்கப்படும் என்பதினால். முழுநாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, inflame my heart with love for you and for your ways, and help me to exchange the yoke of rebellion for the yoke of submission to your holy and loving word. Set me free from the folly of my own sinful ignorance and rebellious pride, that I wholly desire what is good and in accord with your will. ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கும் உம் வழிகளுக்கும் அன்பினால் பற்றி எரியும் இதயம் தாரும். எதிர்ப்பின் நுகத்திற்கு பதிலாக உம் திரு அன்பின் வார்த்தைகளுக்கு பணிகின்ற நுகத்தை ஏற்க உதவியருளும். பாவத்தின் தலைகளினின்றும் மாயையினின்றும் எதிர்க்கும் அறியாமையினின்றும் எங்களை விடுவித்தருளும். அதனால் நன்மையானவற்றையும் உம் சித்தத்திற்கு ஏற்புடையனவற்றையும் முழுமையாக ஆசிப்போமாக. எங்களுடைய சுமைகள், பிரச்சனைகள், வேதனைகள், கலக்கங்கள் அனைத்தையும் உமது திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.